பரலோகத்திலிருக்கிற முற்பிதாக்கள் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, இரட்சகரோடு, அன்பு தேவ பிள்ளைகளே, பசுத்தவான்களோடு நம் தேசத்திலே கடந்து போனார்களே தேவ மனிதர்கள், அவரோடு கூட உங்களையும் என்னையும் இணைக்கிறார். There is a union. அதுதான் இந்த பூமியிலே, அது யாராலும் மாற்ற முடியாது. இந்த உலகத்துல நம்முடைய உறவுகளுக்கு உலை வைக்கிற மக்கள் ஏராளம், குடும்பங்களுக்கு உள்ளே பிரிவினை உண்டு பண்ணுகிற மக்கள் ஏராளம். அது கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நட்பு வளையங்கள் கொடுக்கிற மக்களையும் பிரிக்கிற மக்கள் ஏராளம். எனவேதான் வேதம் சொல்கிறது, அவர் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவருடைய தூக்கம் கரைந்து போகும். சிலருக்கு வாழ்க்கையே யாரையாகிலும் பிரிக்க வேண்டும், இல்லாததையும் பொல்லாததையும். சிலருக்கு அதே ஒரு ஊழியமாய் மாறிவிட்டது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, உங்கள் வாயிலிருந்து அப்படிப்பட்ட புறங்கூறுதல், பொறாமையின் அந்த வார்த்தைகள் எழும்பாதிருக்க ஆவியானவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏனென்றால் யூ ஆர் யூனியன் வித் காட். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கூட்டப்படுகிறீர்கள். சரியான ஆங்கில வார்த்தை என்னவென்றால் யூனியன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இணைப்பை, இந்த இசைவை யாராலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த இணைப்பு ஒரு நாளும் மாறவே மாறாது, ஒரு நாளும் அது குறையாது. மாத்திரமல்ல, ஒரு நாளும் அது ரத்து செய்யப்படாது. இன்றைக்கு பல உறவுகள் பாருங்களேன் மாறிக்கொண்டே இருக்கிறது. நன்றாய் இருந்தார்கள், நேற்று வரை நன்றாய் இருந்தார்கள், காரணமே இல்லை, இன்றைக்கு பேசுவதில்லை. நம்மை குறித்து தீமையாய், எதிர்மறையாய், நம்மை தூஷணமான வார்த்தைகளை பேசுகிற மக்கள் ஏராளம். அப்படிப்பட்ட உலகத்துல God has a union with you. மகாபெரிய தெய்வம் உன்னோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். யாராலும் மாற்றப்பட முடியாத ஒரு இணைப்பு. 10ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டது. 10ஆம் வசனத்துல அந்த இன்னொரு வார்த்தை, அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார். கரங்களை உயர்த்தி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள் அன்பானவர்களே. தேவனுடைய ரகசியம். எனவேதான் திருமறை சொல்கிறது, அவர் பரிசுத்தவான்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவருடைய ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எனவே திருமறை சொல்லுகிறது, தம்முடைய பசுத்துவான்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அவர் ஒன்றை செய்வதில்லை. அப்படியானால் God reveal the secret to his children. அவருடைய உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையும் தம்முடைய அனுக்கிரகத்தையும் அவர் வெளிப்படுத்த